வியூவர்ஸ், இன்றைக்கி பைங்கன் ஃப்ரைட் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறேன். இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 2 அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி 4 அரைச்சி வச்சுருக்கேன், மல்லித்தலை தேவையான அளவு, நல்லெண்ணெய் 150 கிராம், புளி நெல்லிக்காய் அளவு, நாட்டு சர்க்கரை 2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன். தாளிக்க வேண்டிய பொருட்கள்: வரமிளகா 2 எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை தேவையான அளவு, சீரகம் 1 டீஸ்பூன். வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்கள் பார்த்துக்கோங்க: முந்திரி 2 டீஸ்பூன், வெள்ளையில் 2 டீஸ்பூன், நிலக்கடலை 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், வரமிளகா 10, மல்லி 2 டீஸ்பூன். இது ரெண்டையும் வறுத்துக்கோங்க. சீரகம், வரமிளகா, மல்லி 3 ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. முந்திரி, நிலக்கடலை, வெள்ளையல் அதை வறுத்துக்கோங்க. இந்த பிரியாணிக்குள்ள சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கும். வறுத்தாச்சு. ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் சூடானதும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை நல்லா வணக்குங்க. கத்திரிக்காயை குழம்பு கருப்போம்ல அந்த மாதிரி அறுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் போடுங்க. பெரிய வெங்காயம் 2 அரைச்சி வச்சிருக்கேன். கலர் மாறிடுச்சு கொஞ்சம்.
கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. கத்திரிக்காயை நல்லா வணக்குங்க எண்ணெயில். கலர் மாறிடணும். மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு. மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தக்காளி விழுதையும் போட்டுக்கோங்க. நான் ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கேன், 4 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க, எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கும். இப்போ அரைச்சி வச்ச விழுதை வந்து சேர்த்துக்கோங்க. புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன். மல்லித்தலை போட்டுக்கோங்க. மல்லித்தலை 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க. மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. கத்திரிக்காய் வெந்துருச்சு. நாட்டு சர்க்கரை, கரும்பு சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன். பைங்கன் கட்டை ரெடி ஆயிடுச்சு.